மனிதன் உணர்வுக்குள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நம்ம பெருமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏ ஜார்ஜ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஸோ நேற்று ஒரு நல்ல படம் பார்த்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னா இந்த ஒரு வீடியோ. மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். மோஸ்ட்லி மலையாள படங்களை தியேட்டரில் போய் பார்க்குறது கிடையாது. தெரிஞ்சு பிரேமம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு மலையாள படம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குனுச்சு. பரவாயில்லையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மலையாள படங்கள் கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி அந்த லாங்குவேஜ் புரியாததுனால அந்த படங்களை பெருசாக பார்க்குறதில்ல. அது டப்பாகி வரும்பொழுது இப்போ திருஷ்யம் மாதிரியான படங்கள், பாபநாசம்னு நம்ம ஏரியாவில் டப்பாகி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டப்பாகி வர படங்களில் நம்ம லாங்குவேஜில் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது, இது பரவாயில்லையே அப்படி எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய படங்கள், இப்போ ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் கூட வந்துச்சு. ஒரு மாதிரி யதார்த்தமாக இருக்கும் அந்த மலையாள படங்கள். ஸோ அது மாதிரி ரொம்ப ரசித்து பார்த்த சில படங்களில் பிரேமம் ஒன்று, அடுத்தது மின்னல் முரளின்னு ஒரு படம், அது ஒன்று. அப்புறம் இப்போ நேற்று பார்த்த மஞ்சுமோல் பாய்ஸ். இது எப்படி தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் நேற்று டிக்கெட் எடுத்துகிட்டு போய் தேட்டரில் பார்த்தேன். என்னென்னா, கொடைக்கானலில் நடந்த ஒரு சம்பவம். ஏற்கனவே கேரளாவிலேருந்து வந்த ஒரு டீம் கொடைக்கானலில் சந்தித்த ஒரு ஒரு கருப்பு பக்கம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் 2 மணி நேரம் தான் படத்தோட டியூரேஷன். ஆனால் சீட்டு நுணுக்கி கொண்டு உட்கார வைக்கிற ஒரு ஃபீல். ஒரு நல்ல ஒரு படம். என்ன சொல்கிறது, ஒரு 20 நிமிஷம் படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 நிமிஷம் புரியவே இல்லை. ஏன்னா கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், கயிறு இழுக்கிற போட்டி, அப்புறம் அதான் ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் ஒரு மாதிரி போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி சென்னை 6,28,000 ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும், சென்னை ஷாக்ஸ், சென்னை ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டீம் ஒரு போட்டி. ஒன்றும் இல்லை, இது 2K கிட்ஸு 90 கிட்ஸு, இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். கயிறு இழுத்தல் போட்டி நடக்கும், அதில் 2K கிட்ஸ் வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 2K கிட்ஸ்லாம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் போகணும், அந்த ட்ரிப்பை ஃபோட்டோ எடுத்து அப்படி ஆல்பமாக போடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்க கோவாவை சூஸ் பண்ணுறாங்க. கோவாலாம் பெரிய ரேஞ்ச் ஆகும், ரொம்ப செலவாகும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போடுவீங்க, நீ 1000 கொடுப்பியா, நீ 2000 கொடுப்பியான்னு சொல்லி பேசி கடைசியில் ஒரு வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானலை சூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானலை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொடைக்கானலுக்குள்ளே இவங்க சுற்றி பார்க்கும்போது எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கடைசியாக வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு ஐடியா வருது. இங்கே தானே குணா படம் எடுத்தாங்க, குணா குகை இங்கே தானே இருக்குது. ஸோ அதை கடைசியாக விசிட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். இவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்காம போனால் எப்படின்னு சொல்லிட்டு குணா குகைக்கு போகிறாங்க. அங்கே தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்க டீம்லேருந்து ஒருத்தர் அந்த குணா குகைக்குள்ள ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. கிட்டத்தட்ட அறம் படத்தில் எப்படி அந்த குழந்தை போர்வெல்குள்ளே விழுந்துருச்சோ அதே மாதிரி இவர் அந்த குகைக்குள்ளே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறது, ஏன்னா ஒருத்தன் விழுந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது, ஐயோ ஒருத்தர் நம்ம கூட விழுந்துட்டாங்கன்னு பதட்டத்துலேயே இருக்கிறாங்க. சரின்னு வந்தவங்க போனவங்கள்லாம் அங்கே இருக்கிற ஒரு கைடுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ஏன்ப்பா அங்கே போனீங்க, இங்கே விழுந்தவன் பொழைச்சதே கிடையாது, இது வரைக்கும் 13 பேர் விழுந்துருக்கான், அதில் மந்திரியோட பையனும் ஒருத்தன், என் பையனுடைய எலும்பு துண்டையாவது கொண்டு கொடுங்க, கொண்டு வரவனுக்கு 15 லட்சம் நான் அவங்களுக்கு பரிசு தரேன். அப்புறம் கூட காப்பாற்ற முடியாத ஒரு குகை. ஏன்னா பணத்தை போய் இப்போ கழுகு படத்தில் எப்படி கீழே இறங்கி மலையிலேருந்து குதிச்சவங்க சூசைட் பண்ணிக்கிட்டவங்கள அப்படியே பணத்தை கொண்டு கொடுப்பாங்களோ, அந்த நபர்கள் கூட கீழே இறங்க பயப்படுற இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த 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 ஹோலை
எவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம படம் பார்க்குறவனுக்கு ஐயோ இந்த குழி. இன்னொன்று, இந்த குழியை பற்றி இவ்வளோலாம் சொல்லிட்டாங்க. அந்த குழி வந்து குணா படத்துக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஆங்கிலேயர்களால் பேர் வச்ச ஒரு குழி. எப்போ அது ஒரு சாபம் நிறைஞ்ச குழி, அதில் வந்து நிறைய ஆவிங்க சுற்றுது, பேய்ங்க சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அபாயம் நிறைந்த ஏரியான்னு சொல்லி அந்த இடத்துக்கே யாரும் போகிறதில்ல. உங்களை யாரும் அங்கே போக சொன்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு டீ கடைக்காரரு, ஸோ இவங்க எல்லாருமே சண்டை போடுவாங்க, எதுக்குடா அங்கே போனீங்க, உங்கள் கூட வந்தவன் ஒருத்தன் போயிட்டான், அவ்வளோதான், அவனை இனிமேல் நீங்கள் தூக்கணும் எடுக்கணும்லாம் நினைக்காதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சரி நம்மளால் முடிஞ்சு நம்ம கூட வந்தவனை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம்னு சொல்லி அந்த பசங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அந்த அந்த குகை இருக்கிற ஏரியாவுக்கும் அதுக்கும் 2-3-5 கிலோமீட்டர் போகும் போல இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்க, சீக்கிரம் போங்கடான்னு படம் பார்க்குற நமக்கே இங்கே ஒரு 6-7 பேர் அந்த குழிக்குள்ளே கிடக்கிற ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டே இருக்கிறாங்க. நடுவில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, போகிறவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல. ஸோ ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கடன் கொடுக்குறீங்களா? இன்னொரு என்ன பெரிய பிரச்சனைனா, எப்படா கேமராவை குழிக்குள்ளே அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஏன்னா அறம் படத்தில் எப்படி குழிக்குள்ளே அப்படியே கேமராவை கொண்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு குழிக்குள்ளே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்குற நமக்கு டென்ஷனாகவே இருக்கும், எத்தனை அடியில் இருக்குது, எப்படி இருக்குது. ஆனால் போர்வெல்லில் ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடலாம். ஒரு குழி, அந்த குழிக்கு நடுவில் எதுவும் இருக்காதுங்கிறதுல ஒரு இவங்க ஆரம்பத்துலேயே நமக்கு சொல்லிடுறாங்க, குழிங்கிறது நேராக போகாது, அது ஒரு மாதிரி பெண்டாகி நடுவில் பாறை வேற இருக்கும், இந்த பாடி எங்கே போய் சிக்கியிருக்கும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பீதியை கிளப்பிடுறாங்க. அப்போ கேமராவை உள்ளே கொண்டு போகும்போது பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பதட்டத்தை நமக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி இவன் எப்படி விழுந்திருப்பான் அப்படிங்கிறத ஒரு லீடு கொடுத்து அந்த சீனை கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. திடீர்னு ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் விழுந்த விதத்தை அப்படி நேச்சுரலாக காமிப்பாங்க. அப்படி இருக்கும். ஐயோ அம்மா சாமி, ட்ரெஸ்ஸு நல்ல சட்டை ஃபேண்ட்டுன்னு நல்லா போட்டிருப்பான். விழ சட்டைக்கு ஃபேண்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி எல்லாம் தெரிச்சு இங்கிட்ட அடிச்சு ஒரு இடத்துல போய் விழுந்து கிடப்பான். கொஞ்சம் நகர்ந்தான்னா மறுபடியும் கீழே போய் விழுந்துருவான். அவ்வளோதான், அதுக்கு அவன் மேலே அவனை பார்க்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் விழுந்து கிடப்பான். ஐயோ சாமி, படம் பார்க்க சொல்லுவாங்க பதப்பதப்பாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு, என்னைய அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்கிற அளவுக்கு அந்த படத்தோட மேக்கிங்கு, விஷுவலைசேஷனு, ஐயோ அந்த அந்த படத்தில் போய் அவரை காப்பாற்றுற ஒருத்தர் இருப்பார். நான் பல படங்களில் பார்த்துருப்பீங்க, கேரளா ஆக்டரு. ஐ திங்க் ட்ரான்ஸ்னு ஒரு படம் கூட வந்துச்சு, ஒரு ஃபகத் ஃபாசில் நடித்தது. அந்த படத்தில் பேட்டி எடுக்கிறவராக இருப்பார். அவரை வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஃபோர்ஜரி தானேங்கிற மாதிரி விஷயத்தை கோர்த்து வாங்கணும்னு சொல்லி ஒரு 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 வீடியோ ஜாக்கியாக இருப்பார். ஸோ அந்த கேரக்டர் தான் எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு அந்த படத்தோட தான் மைண்டில் நிற்கிது. வேறு எந்த படமும் எனக்கு பெருசாக தெரியல. நீங்கள் அவரோட படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஆக்டிங், ஒரு நல்ல யதார்த்தமான ஆக்டிங்கை கொடுத்துருக்காப்புல. என்ன பண்ணிடுவாங்க, அறம் படத்தில் எப்படி நமக்கு வந்துட்டு தூக்குற மாதிரி தூக்கு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் நான் உண்மையாகவே அந்த குழந்தையை காப்பாற்ற போகிறேன்னு நயன்தாரா வந்து ஃபோர்ஸாக கிளம்புவாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி போலீஸ்காரங்களும் ஃபயர் சர்வீஸ் மேன்களும் பேசிக்கிறது, தூக்குற மாதிரி தூக்கு, கடைசியில் இவங்க காப்பாற்ற முடியலன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம், இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, இங்கே வந்து விழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்குவாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு உயிருக்கு ஒரு அதிகாரிகள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறத இந்த சீனில் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு உள்ளே கிடக்கிறாங்கல்ல அந்த கேரக்டரு சுபாஷ், அந்த கேரக்டர் உள்ளே கிடக்கிற கேரக்டரை, தம்பி கயிறை உள்ளே விட்டுக்கிட்டே இவங்க, தம்பி கயிறு தெரியுதா,
தம்பி கயிறு தெரியுதா, பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுவியா அப்படின்னு உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் எப்படி கிடக்கிறான், கை உடஞ்சி போய் கால் உடஞ்சி போய் உள்ள வெறும் சுயநினைவு மட்டும்தான் இருக்கும். அவன் அவன் பார்க்குற விதமே உயிர் மட்டும்தான் இருக்கும், ஆணு கத்த மட்டும்தான் முடியுது. அவன்கிட்ட போய் தம்பி கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்து கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு சொல்லும்போது பார்க்குற நமக்கிட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு என்ன சார் இப்படியே உள்ளே கயிறை விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், உள்ளே வந்துட்டு ஃப்ரெண்டு எப்படி கிடக்குறானே தெரியல, நீங்கள் போயிட்டு காப்பாற்றுங்க, அவனுடைய முனகல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறமேட்டு ஒரு ஃப்ரெண்டு, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டிரான்ஸ் படத்தில், ஆக்சுவலாக அவர் தாங்க ப்ரொடியூசராக அந்த படத்துக்கு, நல்ல படத்தை எடுத்திருக்காப்புல, நல்ல வசூல் வேறு. ஸோ அந்த கேரக்டர் வந்து நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். தம்பி இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, உள்ளே போய் நீயும் செத்து போயிட்டீங்கன்னா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. இல்லை சார் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டை, நானே காப்பாற்றுறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இறங்குவாப்புல. அப்போ இறங்கினதுக்கப்புறம் உள்ளே போக 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 கயிறை விடுங்கன்னு சொல்லி கயிறை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உள்ளே போய்கிட்டே இருக்கும். உள்ளே போகிற அந்த சீக்வன்ஸை காமிப்பாங்க. பாறை இப்படி போய் அவர் சைடாக போய் அப்புறம் இப்படி வந்து, ஸோ ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும். அந்த பெண்டுக்குள்ளெல்லாம் போய் இறங்குவாப்பில். ஒரு கட்டத்தில் கயிறு தீர்ந்துடும். தம்பி கயிறு தீர்ந்துருச்சு, நீ மேலே வந்துடு, இதுக்கு மேலே ஒன்றைய நாங்கள் இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் கயிறை இன்னொரு ஜாயின் பண்ணி இறக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில். ஏன்னா எனக்கு சத்தம் பக்கத்தில் கேட்குது, அவனோட முனகல் சத்தம் பக்கத்தில் கேட்குது, ஆனால் எக்கோ அடிக்கிறதுனால எக்ஸாக்ட் இடம் எனக்கு தெரியல, இன்னும் உள்ளே இறக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். தம்பி முடியாது நாங்கள் தூக்குறோன்னு சொல்லும்போது, நீ தூக்குனீங்கன்னா நான் கயிறை கட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை ஜாயின் பண்ணி மறுபடியும் உள்ளே இறக்குவாங்க. உங்களால் என்ன தம்பி பண்ண முடியும்? உள்ளே இறக்க அவன் கிடக்கிற அந்த பொசிஷன் பார்த்துருவாப்புல. ஒரு நாட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் அந்த கீழே கிடக்கிறவனை கட்டணும்னு, அதை மறந்துடுவாப்புல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி தூக்க போகிற நேரத்தில், அவரை போயிட்டு இப்படி தொட போகிற நேரத்தில் அங்கே வேற பயமுறுத்திட்டாங்க. பட்டுன்னு முழிச்சு கழுத்தை பிடிப்பாப்புல அந்த கீழே கிடக்கிற கேரக்டர். யாரா நீ உடனே அவன் என்னடா இவனை வேற பிடிச்சிட்டாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்துருவாப்புல. அப்போ அவரை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுங்கன்னு சொல்ல அப்படியே இழுத்து மேலே கொண்டு போவாங்க. அந்த சீன்லாம் கிட்டத்தட்ட அந்த கோகுள்ள இறங்கிறது திரும்ப தூக்குறது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த சீன் மட்டும் காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட போர் அடிக்கலை, அப்படி இருக்குது அந்த சீன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. மேலே வர ஒரு இடத்துல மாட்டிக்குது கயிறு, வரும்போது மாட்டோம், அவர் அப்படி எடுத்து விட்டு கீழே இறங்குவாப்புல. திரும்ப போகும்போது கையில் தான் ஃப்ரெண்டை வச்சுருக்காப்புல, இல்லை பிடிச்சிருக்காப்புல. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, கயிறு மாட்டிக்கிச்சு. எல்லாரும் தலையில் அடிச்சுக்கிறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்துட்டானேங்கிற அதிர்ச்சியில் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாப்புல ஃபர்ஸ்ட்லேருந்தே. அவர் சுயநினைவாகி மேலே வந்து பார்ப்பாப்புல, கீழே வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க, மேலே ஒரு பாறை மேலே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவங்க ஆல்ரெடி கயிறு இழுக்கிற அந்த போட்டியிலலாம் கலந்துக்கிறாங்கல்ல. ஸோ இவங்க டேய் விட்டு இழுறா அப்படிமா மேலே இருந்து. ஸோ அவனை பார்க்கும்போது டே நீ விழுந்துடாதா, பின்னாடி போடான்னு கத்துவாங்க. ஆடியன்ஸ்குள்ளேயும் அந்த பதட்டம் தான் இருக்கும். பட் அவன் சொல்லும்போது டேய் விட்டு இழுங்கடான்னொடனே இவங்க கயிறு இழுக்கிற அந்த மைண்டில் வந்துடும். ஆடியன்ஸ் அட்டிச்சா கிளாப்ஸு சரின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் அப்படி விட்டு கயிறு இழுக்கிற பொசிஷனில் நின்றுக்குவாங்க அந்த 10 பேரும். பின்னாடி ஒரு ஜெயின் ரோபோட் மாதிரி ஒருத்தர் பார்ப்பாரு. நான் அந்த கேரக்டரை பார்த்தோன்னு எல்லா கேங்கையும் ஒருத்தன் போட்டிருக்கான்டா ஜெயின் ரோபோட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கான அந்த இம்பார்ட்டன்ஸு லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் தெரியுது. ஆள் அப்படி பிடிச்சி முறுக்கிட்டு அப்படி கயிறை பிடிச்சி நிற்பாரு பாருங்க. அப்புறம் தான் எல்லாரும் இழுக்க கயிறை உள்ளே விட்டு இழுக்கும்போது அந்த மாட்டி இருக்கிறது வெளியில் வந்துடும். மேலே இழுத்து மேலே கொண்டு வரும்போது அப்படி மேலே அப்படி முகம் தெரிய வரும்பொழுது, எந்த காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது பொன்மானே, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதுவும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அந்த ஒரு 2 லைனும் போட்டு
அட்டித்தா கிளாப்ஸு தியேட்ரு. இப்போ படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த முகம் யாருக்குமே தெரியல. இந்த ஒவ்வொரு முகமும் மனசில் யாரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் இவங்களுக்கெல்லாம் கைத்தட்டுறாங்க, யாருன்னே தெரியல. பட் அந்த சீக்வன்ஸ், அந்த சீன்ஸ் கைத்தட்ட வைக்கிது. ஸோ இதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, எப்படி பிரேமமில் வந்துட்டு ஒரு தமிழ் டீச்சரை உள்ளே கொண்டு வந்து மலையாளம் ப்ளஸ் தமிழ் அப்படி ஒரு மிங்கிள் பண்ணி ஒரு ட்ரீட்டாக கொடுத்து அந்த ஆடியன்ஸும் கொண்டாடினா இந்த ஆடியன்ஸும் கொண்டாடினாங்களோ, அதே மாதிரியே அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது இங்கே எல்லாரும் தமிழ் பேசுகிற போலீஸ்காரரு, தமிழ் பேசுகிற கைடு, தமிழ் பேசுகிற டீ கடைக்காரரு, ஸோ இவங்க எல்லாருமே அப்படி தமிழ் பேசும்போது நம்ம அப்படியே அந்த படத்தோட ஒன்றிடுறோம். அயோத்தி படத்தில் எப்படி அந்த பொண்ணு கேரக்டரும் அந்த பையன் கேரக்டர் அப்பா கேரக்டர்லாம் ஒரு மாதிரி இது ஹிந்திலேயே பேசிக்கிட்டு இருக்கு, நமக்கு புரியாது. பட் எமோஷன்ஸு கன்வே பண்ணோம். ஸோ இதுதான் விஷயம் அப்படிங்கிறத கன்வே பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்துலேயும் எமோஷன்ஸ் வழியாக நமக்கு அந்த ஃபீலிங்ஸை கன்வே பண்ணதுனால இந்த படத்தோடு நம்மளால் ஒன்ற முடிஞ்சது. யோசிச்சு பாருங்கள், உள்ளே உண்மையிலேயே ஒருத்தன் உள்ளே கடந்திருக்கான். 5 நிமிஷம் ஒரு இருட்டறையில் கடந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தன் கிட்டத்தட்ட 300-400 அடியில் இன்னும் கொஞ்சம் விழுந்தா இன்னும் 900 அடிக்கு போயிடுவான். அந்த குழியோட லென்த்து 900 அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 300 அடியில் சிக்கிக்கிட்டு கிடக்கிறவன் கண்ணை திறந்து பார்த்தா இருட்டு தான் தெரியுது. ஆனால் ஒரு குரல் மட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த நம்பிக்கை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கங்கிற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் உயிரோடு இருந்திருக்கான் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த காப்பாற்றப்பட்ட அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, ஏங்க உள்ளே ஏற்கனவே எனக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே போய் விழுந்ததுனால இறந்துருக்க மாட்டாங்க. பயத்தில், ஒரு பதட்டத்தில் மூச்சு விட முடியாமல் மூச்சடைச்சு பயத்திலேயே தான் இறந்துருப்பாங்க. ஸோ விழுந்தோடனே யாரும் இறந்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த அந்த உண்மையிலேயே நடந்த விஷயத்த நமக்கு கன்வே பண்ணுறதுக்காக ஒரு படத்தை எடுத்து அந்த படம் எங்கேயுமே சோர்வு அடையாமல் அப்படியே உண்மையான விஷயங்களை தத்ரூபமாக கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிச்ச மாதிரி ஒரு யதார்த்த சினிமாவை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய டைரக்டர், நடிகர்கள், முக்கியமாக அந்த குகை மாதிரி செட்டு மாதிரியே தெரியாதுங்க, அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ஸோ அந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே இதுதான் உண்மையான நம்ம பெருமை. நன்றி, வணக்கம்.